ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. டோன்ட் ஸ்கிப் இட். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நம்ம சொல்கிற கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சிருந்தாலே 95 அபோவ் எடுக்கலாங்க. ஸ்வேராக சொல்கிறேன், நான் சொன்ன கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்குது. லாஸ்ட் மினிட்ல சொன்ன 5 மார்க் கூட ஒரு 5 மார்க் வந்திருக்கு, அதில் ஒரு 3 மார்க்கும் வந்திருக்குது. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சிட்டு பியூர் சயின்ஸுக்கு பயாலஜிக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு சீக்ரெட்டும் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் க்ளீனாக கேளுங்க. கேட்டுட்டு யோசித்து கமெண்ட் போடுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத முதல்ல கமெண்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ மார்க் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்துருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக டஃபா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசுனா தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனத்துக்கு தட்டுனீங்கன்னா இன்னொரு 4 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீழே இருக்குது. ஸோ இதுவும் போய் சேரும். ஓகே, ஸோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா. சரி, ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம். இது டைப் ஏயா பியானில் கொடுக்கல. ஓகே, ஸோ டைப் ஏன்னு நினைக்கிறேன். ஆமாம், டைப் ஏ தான். ஸோ டெஸ்ட் கிராஸ் இன்வால்வ்ஸ் இது டபுள் ரெசிஸ்ட் ஜீனோடைப், ஆப்ஷன் ஏ. அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் எ ஹைபிரிடைசேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஒன் ஆர்கானிசம் டு த அதர்ஸ். அடுத்ததா என்சைம் விச் எலிமினேட்ஸ், இது டாப்போய்சோமேரேஸ். அடுத்ததா பிளான்ஸ் கார்பின் ஜீனோடைப்ஸ், இது க்ளோன். அடுத்ததா இன் விச் ஏத்தியம் சொல்வது ஆக்ரோஸ்டெல் எலக்ட்ரோபோரோசிஸ். ஸோ அப்புறமா ரிமூவல் ஆஃப் இது ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பீடோஜெனிசிஸ் ரெஃபர்ஸ் டு சாயில். ஸோ மொத்தமாக 5 கேட்டு தான் நினைக்கிறேன் இன்சைடு. ஸோ எப்படி 5ல் எத்தனை இன்சைடு கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ டெர்சரி, செகண்டரி, ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ அப்புறம் இது பி மகேஸ்வரி ஆன்சரு. ஸோ அப்புறம் இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆன்சர். ஓகே, ஸோலாம் செக்யூர் பண்ண ஆன்சர் தான், உண்மையான ஆன்சர் தான். ஸோ இதான் ரியல் ஆன்சர். ஸோ வேறு போட்டதெல்லாம் தப்பாக போட்டாங்கன்னா ஸோ இது உண்மை தான். ஸோ எல்லாருக்கும் ஆன்சர் தான். ஸோ க்ளீனாக பார்த்துக்கோங்க. இதை எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கில் கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒன் வேர்டில் கேட்டிருக்கிறான். ஸோ இதில் ஒரு இன்சியர் கொஸ்டின் நம்ம சொல்லிருக்கிறோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்த பாண்ட் இஸ் எ டைப் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம். அப்புறம் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஹேப்ளாய்ட் டைப்பர், இது சைனர்ஜிடி ஜைகோட் பென், ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்சஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாட்டிவர்ஸ் நேச்சுரல் ஸ்வீட்னர். அடுத்ததாக லாஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் பாலிஜெனிக் ஹிடன்ஸ் இன் ஹெலரின் ஹியூமன்ஸ். அப்புறம் அந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? ஸோ அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, நானும் இன்றைக்கி தான் 12th எக்ஸாம் முடிச்சிருக்கிறேன். ஸோ நானும் 12th படிக்கிற பையன் தான், பியூர் சயின்ஸ் தான். ஸோ பாட்டனி எக்ஸாம் தான் முடிச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னதை வச்சு படித்ததில் 15க்கு 15 நோடு கரெக்டு. ஓகே, ஸோ பார்த்தாங்க அவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிறத. சரி, கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இடையிலே சொல்லிட்டேன், சாரி, லாஸ்ட்டாக சொல்லணும் தான் இருந்தேன். இந்த கொஸ்டின் நம்ம சொல்லலை. ஸோ சான்ஸ் இல்லை எழுதுறதுக்கு. இது நம்ம சொல்லியிருந்தோம், இது நம்ம சொல்லலை. ஓகே, சொன்ன கொஸ்டின் லைன் பண்ணுறேன். ஒன்றாச்சா? வேறு ஆக்ரோ கெமிக்கல் சொல்லியிருந்தோம், இதுவும் சொல்லியிருந்தோம், விபேரி சொல்லியிருந்தோம், இது சொல்லியிருந்தோம். கம்பல்சரி மட்டும் அட்டன் பண்ண போயிடுச்சு. ஓகே, ஸோ ஒன்றும் அட்டன் பண்ண முடியாது கம்பல்சரி. அப்போ எத்தனை கொஸ்டின் ஆச்சு பாருங்கள், 1 2 3, இதே 6 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ 5 தான் அட்டன் பண்ணணும். ஸோ 5 அட்டன் பண்ணிட்டு கம்பல்சரி அட்டன் பண்ணி வச்சுருப்பீங்க எப்படியாவது. ஸோ இது ஈஸியாக தான் இருந்து 40,000 தான் ஆன்சர் நினைக்கிறேன், கிளியராக தெரியல. ஓகே, ஸோ இதுதான் கம்பல்சரி போச்சு 2 மார்க்கில். மற்றபடி எல்லாம் ஈஸி தான். அதேமாதிரி 3 மார்க்கில் ஜீன் மேப்பிங் சொல்லியிருந்தோம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வாட்டி நேற்றுக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டினில் சொல்லியிருந்தோம். ஸோ 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நான் 5 மார்க்கில் கேட்பான்னு எதிர்பார்த்தேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் சி ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தோம் இன்சைட் கொஸ்டினில். பயோ ரெமடிஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சொல்லியிருந்தோம் இன்சைட் கொஸ்டினில். 3 இது புக் பேக் கொஸ்டின் சொல்லியிருந்தோம், போலங்கிட்டு சொல்லியிருந்தோம். இது மட்டும் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இப்போ 5 மார்க் போச்சா? ஸோ 5 மார்க்னால் அட்டன் பண்ணி விட்டால் 2 மார்க்காக போடுவாங்க. ஓகே, ஸோ எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 கொஸ்டின் கிட்ட சொன்னது தான் வந்திருக்குது. ஸோ இப்போ படிச்சிருந்தாலும் 5 கொஸ்டின் கம்ப்ளீட் அட்டன் பண்ணிருக்கலாம்ல. ஸோ அப்புறம் 5 மார்க் பார்ப்போம் எல்லாம் சொல்கிறது வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்னு சொல்லியிருந்தோம், அப்ளிகேஷன் சொல்லலை. ஓகே, ஒரு கொஸ்டின் ஆச்சா? ஆனால் 3 மார்க்கில் சொல்லியிருந்தோம், ஆனால் படிச்சிருக்க மாட்டேங்க, க்ளீனாக அப்லோட் பண்ணல. ஓகே, இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்டின் எழுதிடலாமா? இங்கே அஃபார்சேஷனும் எழுதலாம், இதுவும் எழுதலாம். இது நான் லாஸ்ட் மினிட் 5 மார்க்ஸில் ஃபஸ்ட்டாக சொன்ன கொஸ்டின் அப்படி கேட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, அஃபார்சேஷன் எழுதிடலாம், இதுவும் எழுதிடலாம். அப்போ 5 மார்க் பாருங்கள், ஹிங்க் ஆஃப் ஃபிசிக்ஸ் எழுதிடலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவிலும் எழுதிடலாம். ஸோ எல்லா 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்புறம் பாருங்கள், ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தோம், எங்கள்கிட்ட இன்டேஷன் சொல்லலை. ஓகே,
அப்புறம் 5 மார்க் மேத்மெட்டிக்ஸில் சொல்லியிருந்தோம், பைரமிடும் சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்கள் 5 மார்க்கில் 25 அப்படியே எடுத்துடலாம். 3 மார்க்லேயும் 2 மார்க்லேயும் கம்பல்சரி மட்டும் போதும். அப்போ 5 மார்க் தான் போச்சு. ஓகே. ஸோ வேறு 1 வேர்டில் ஒரு 2 மார்க் போனாலும் வச்சுக்கோங்களேன், 90 above சொன்ன மாதிரி எடுத்துடலாம். ஸோ சொன்ன மாதிரி வீடியோ போட்டு சொன்ன மாதிரி படிச்சிருந்தால் எடுத்துருக்கலாம். ஸோ யாரெல்லாம் படிச்சிங்க, எதெல்லாம் வந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ. அடுத்த 10th வீடியோ போடுவேன். 12th முடிஞ்சு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸும் அக்கௌண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக வீடியோ போடணும். ஓகே. ஸோ கீப் சப்போர்ட்டிங்.